தமிழக செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். தேனி மாவட்டம் கருணாக்கம் முத்தன்பட்டியை சேர்ந்த ஸ்டாலின் நண்பர்களுடன் பன்றி வேட்டைக்கு வனப்பகுதிக்குள் சென்றுள்ளார். அப்போது சேகர் என்பவரின் தோட்டத்தில் போடப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். முறையான அனுமதியின்றி மின்வேலி அமைத்த சேகர் மீது நடவடிக்கை கோரியும் ஸ்டாலின் உயிரிழப்புக்கு நியாயம் கேட்டும் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கூடலூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் கரைப்புதூர் ஊராட்சி தலைவராக பதவி வகித்த நடராஜன் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு பெற்றதால் பதவி விலகினார். இதையடுத்து ஊராட்சித் தலைவர் பதவியேற்ற நாச்சிமுத்துவுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் பல்வேறு வகையில் இடையூறு ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் ஊராட்சி அலுவலகத்தை சட்டமன்ற உறுப்பினர் பூட்டி சென்றதாக புகார் தெரிவிக்கும் நாச்சிமுத்து ஊராட்சி மன்ற கட்டிடத்திற்கு வெளியே அமர்ந்து பணியாற்றி வருகிறார். அரியலூர் மாவட்டம் மருதூரை சேர்ந்த தங்கம் என்ற முதியவர் 2007ஆம் ஆண்டு அரசு பேருந்து மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து மனைவி குஞ்சம்மாள் தொடர்ந்த வழக்கில் அரியலூர் சார்பு நீதிமன்றம் முதியவரின் குடும்பத்திற்கு 2,85,000 ரூபாய் இழப்பீடு வழங்க அரசு போக்குவரத்து கழகத்திற்கு உத்தரவிட்டது. தற்போது இத்தொகையை வட்டியுடன் 4,76,347 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படாததால் அரசு பேருந்து ஒன்று ஜப்தி செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ரயில் மூலம் கேரளாவிற்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக வட்ட வழங்கல் அதிகாரிக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து நாகர்கோவில் ரயில் நிலையத்தில் அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது கேரளாவுக்கு செல்லவிருந்த ரயில்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2.5 டன் ரேஷன் அரிசியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்டவர்கள் குறித்து விசாரணை நடந்து வருகிறது. கடலூர் மாவட்டம் புவனகிரி வட்டத்தில் உள்ள மருதூரில் ராமலிங்க அடிகளாரின் 194வது அவதார திருநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதைத் தொடர்ந்து மருதூர் மற்றும் வடலூரில் உள்ள சத்திய தரும சாலை மற்றும் சத்திய ஞான சபையில் சிறப்பு அகவல் பாராயணமும் அன்னதானமும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர்.